Hi friends, இன்னைக்கு நம்ம நிறைய பேரோட ஃபேவரட்டான ரெசிபி பட்டர் garlic சிக்கன் ரெசிபி தான். இதை எப்படி வீட்டிலே ரொம்ப ஈஸியாகவும் குயிக்காக 100% பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல 1/2 kg அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சோள மாவு இல்லைனாலும் பரவாயில்ல, அதுக்கு பதிலாக அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி, ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு இது நல்லா ஊற வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஊற வச்ச சிக்கனை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு இது நம்ம வேக வைக்க போகிறோம். இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு வேக வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவைன்ட்டு இது அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது இப்படி கிளறி விடுறதுனால ஃபுல்லாக நல்லா வெந்து வரும். ஹோட்டலில் போய்ட்டு பட்டர் garlic சிக்கன் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டிலே ரொம்ப சுலபமாக நீங்களே செஞ்சு சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு. இது நல்ல கலர் மாதிரி பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக வந்திருக்கு. இந்த மாதிரி வெந்து வர வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் நல்லா பொடியை நறுக்கின பூண்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை நல்லா பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் சோயா சாஸ் சேர்க்க போகிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு 30 செகண்டுக்கு கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்ட பிறகு அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டு இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம் கூட வதக்க வேண்டாம், ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விட்டால் போதும். இப்போ அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருக்க சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டுமே கலந்து விட்டிங்கன்னா போதும். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ இல்லை இதை கம்மி பண்ணியோ சேர்த்துக்கோங்க. இது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பட்டர் garlic சிக்கன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.